உள்ள போங்க. படுமா. கொஞ்சம் திரும்பி படு. சரி, இப்படி படுமா. ஒன் சைடா படு. அந்த சைடு திரும்பி படு. பெயின் இருக்காமா? சொன்ன மாதிரி கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டேன். டாக்டர், நல்லா செக் பண்ணிட்டீங்களா? எங்க உமா நினைச்சது சரியா தப்பா? என்னங்க இது? சம்பந்தியமாவே கேட்கணும்னு நினைக்கிறத நீங்க எங்க முந்திக்கிட்டு கேக்குறீங்க? நீங்க உமாவுக்காக தானே நான் கேக்குறேன். சொல்லுங்க டாக்டர், என் மருமக கர்ப்பம் தானே? எஸ், கன்ஃபார்மா இந்த பொண்ணு கர்ப்பமா தான் இருக்கா. கரை 8வது வாரத்துல இருக்கு. நல்லா சாப்பிட சொல்லுங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன வேலைங்களை செய்ய சொல்லுங்க. லேசா வாக்கிங் கூட போட்டோம். மத்தபடி ஹெல்த்தியா தான் இருக்காங்க. எதுக்கும் பயப்பட வேணாம். தேங்க்யூ டாக்டர். நீங்க என் குடும்பத்துக்கே ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கீங்க. ஏன் டாக்டர், சும்மா தொட்டு பார்த்தே சொல்லிட முடியுமா? எதுக்கும் சந்தேகத்துக்கு இந்த எக்ஸ்ரே, ஸ்கேனு அது இதுன்னு எடுத்து பாத்திர வேண்டியதானே? எக்ஸ்ரே, ஸ்கேன் எல்லாம் அடிக்கடி எடுக்க கூடாது. அது குழந்தைய பாதிக்கும். இன்னும் 2-3 மாசம் போனதுக்கு அப்புறம் எடுத்துக்கலாம். ஈஸ்வரி, டாக்டருக்கு தெரியாததைய நீ சொல்லிட போற? டாக்டர் சொன்னா சரியா தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ். அவந்திகா, போலாமா? வரேன் டாக்டர். வாங்க. தேங்க்யூ டாக்டர். வாமா. வாமா. கண்ணாந்தா இன்னொரு தோசை. அப்பா அப்பா, என்னங்க லஞ்ச் பாக்ஸ்? லஞ்ச்ல வேணாமா? என்னோட வண்டி சாவி பாத்தியா? இல்லையேப்பா. எங்க நீங்க வெச்ச? இங்க பாருங்க, இருங்க வரேன். எதா இருக்கு? என்ன தேடுறீங்க? வண்டி சாவி. வண்டி சாவியா? இந்தாங்க. இது என்னவா? கண்ணு முன்னாடி இருந்தாலும் ஒரு ஆள் கையில எடுத்து கொடுத்தாதான் உங்களுக்கு தெரியும். வெச்ச இடத்துல இருந்தா நான் ஏன் தேட போறேன்? அது சரி, அவந்திகாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போனியா? கர்ப்பம் கன்ஃபார்ம் தானே? எல்லாம் கன்ஃபார்ம் தான். என்னடி வேண்டா வெறுப்பா சொல்ற? அவந்திகா கர்ப்பமா இருக்குது உனக்கு பிடிக்கலையா? ஐயா, அவ கர்ப்பமா இருந்தா எனக்கு ஏன் கோவம் வரணும்? வர வர உங்ககிட்ட பேசவே பயமா இருக்கு. எதை சொன்னாலும் அதுல ஒரு நொட்டை கண்டுபிடிக்கிறதே உங்க வேலையா போச்சு. அது ஒண்ணு இல்லம்மா, அவங்க கூட நீ துணைக்கு போறது உன் தப்பு. போகாம இருந்தா எவ்வளவு கேள்வி கேட்பாரா? டேய் பயமுறா, எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், உங்க அம்மாவை பத்தியும் தெரியும். பெருசா பேச வந்துட்டான்.
ஆமா மணி என்ன ஆகுது? நீ அட்மின்ல தானே இருக்க, எனக்கு முன்னாடி கிளம்பி போவேனா? அம்மா என்னம்மா இவரு என் முதல்ல கூட இவ்வளவு கேள்வி கேட்க மாட்டாரு, அவளை கேள்வி கேட்டு உயிர் வாங்குறாரு. இந்த பாருங்க 2 தோசை சாப்பிடலாம் நினைச்சா பிடிக்கலன்னு சொல்லுங்க, வச்சுட்டு எந்திச்சு போயிரு. ஏய் கண்ணா அப்பா ஏன்பா சாப்பிடும்போது நோய் நோய் இருக்கீங்க? நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டீங்களா? ஏமா அவன் வாயை மூடிந்தா நான் ஏமா பேச போறேன்? பர்ஸ் எங்க வச்சேன்? பர்ஸா உங்க பேண்ட்லயே பாருங்க. ஆ, ஆ. இருக்கு இருக்கு இருக்கு. வா சரவணா. அண்ணே வா வாங்கண்ணே கிருஷ்ணா, வா சரவணா. வா. வாங்க மாமா. உள்ள வா வா. சரவணா. இந்த நேரத்துல வந்திருக்க, வா உட்கார். உன் வீட்டுக்கு போனேன், வீடு ஃபுல்லா தனியா இருந்துச்சு. சரி சுமதி வீட்டுல தான் இருப்பேன்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம் மாமா. அத்தைய கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அது- சரவணா காஃபி போட்டுமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சுமதி, நானும் அப்பாவும் வந்த விஷயமே வேற. அப்பா கொடுத்துறீங்களா? இல்லண்ணே நீங்க உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். அம்மா ஈஸ்வரி, அண்ணே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், இங்க வந்து சேர்ந்து நில்லு. வா என்னண்ணே வா வா. என்னண்ணே எங்களுக்கு தெரியாம ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சிருக்கீங்களா? பத்திரிக்கை கொடுக்க போறீங்களா? இதுவும் ஒரு விஷயம்தான். கொண்ட சரவணா. இத உன் கையில மட்டும் கொடுக்க மாட்டேன், 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கங்க. என்னடா இது? வாங்கி பாருடா. வீட்டு பத்திரம்? உன் வீட்டு பத்திரம் உங்ககிட்ட தான் இருக்கணும். இதைத்தான் நான் பிளட்ஜ் பண்ணிட்டேனே. கொன்னுடுவேன். இது உன் வீட்டு பத்திரம் என்கிட்ட சொல்லவே இல்லை. யாரோ தெரிஞ்சவங்க கடன் கேட்டிருக்காங்க, என்ன பண்ணலாம்ப்பான்னு இவன் கேட்டான். சரி நம்ம கம்பெனிக்குன்னு சட்டத்திட்டம் இருக்குல்ல, அதுபடி செய்ய சொன்னேன். அதான் உங்ககிட்ட வீட்டு பத்திரத்தையும் ஈஸ்வரிக்கிட்டையும் கண்ணன்ட்டையும் கையெழுத்து வாங்கியிருக்கான். நான் என்னப்பா பண்றது? மாமா தான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. டேய், அவன் 1000 சொல்லுவான்டா. நீ கேட்டியா? உனக்கு யோசனை எங்க போச்சு? நான் வேற, ஐயாவு வேறயா? சரி நாளைக்கு நானே கடன் கேட்டேன்னா வீட்டு பத்திரத்தை கேட்பியா? பாத்தீங்களா மாமா, நான் வேணாம்னு சொல்ல நீங்க தான் கொடுத்தீங்க. இப்ப பாருங்க. டேய் டேய், அவனை ஏன்டா கோச்சிக்கிற? நான் தான் அவனை வற்புறுத்தி பத்திரத்தை கொடுத்தேன். எதுல ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கணும்னு இல்லையா? பிசினஸ்ல கூட ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கறது. எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, கடன் வாங்கினேன், வந்ததும் கட்ட போறேன். இதுல என்னடா இருக்கு? டேய், நம்ம 2 பேருக்குள்ள குடுக்கல் வாங்கல் தான் இருக்கணும். ஆனா கடன்கிறது எதுவுமே இருக்க கூடாது. அப்படி இருந்தா நம்ம பழக்கத்துக்கு அசிங்கண்டா. டேய், நான் எதுக்காக சொல்றேன்னா, வாய முடுறியா? தேவையில்லாம நம்ம எல்லாருக்கும் உன்னால பிரச்சனைடா. இந்த ஈஸ்வரியும் கண்ணனும் உன்னை சந்தேகப்பட்டு எதுக்குடா இதெல்லாம்? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் புருஷன் பொண்டாட்டிக்குள்ளேயும் ஒளிவு மறைவே இருக்க கூடாது. ஒளிவு மறைவு எப்ப வருதோ அப்பவே பிரச்சனையும் உடனே வந்துடும். நல்லா புத்தியில உரைக்கிற மாதிரி சொல்லுங்கண்ணே. டேய், அவளை எதுக்குடா முறைக்கிற? வீட்டுல எதுவும் சொல்லாம கொள்ளாம மறைச்சா வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு எரிச்சல் தான் வரும். நான் ஏதாவது உமா கிட்ட மறைச்சிருக்கேனா? ஒரே ஒரு தடவை நான் மறைச்சேன். அதனால எவ்வளவு பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கே தெரியும்ல. ஏண்டா உமாவும் இவ்வளவு ஒன்னா? விட்டா விளக்கு மரம் ஒண்ணுன்னு சொல்லுவ போல இருக்கு. விளக்கு தான், விளக்க மாறு தான். இத பாரு கிருஷ்ணா, பிசினஸ்ல சென்டிமெண்ட் பார்க்க கூடாதுன்னு நீ தாண்டா சொல்லுவ. இப்ப நீயே சென்டிமெண்ட் பாக்குறிய, இதெல்லாம் தப்புடா. டேய், இந்த பிசினஸ் எனக்கு உன்னால தாண்டா. நீயும் ஈஸ்வரியும் தான் நான் பிசினஸ் ஆரம்பிக்கும் போது பணத்தை கொடுத்து உதவினீங்க. அதை எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னால மறக்க முடியுமா? அப்படி நான் மறந்துட்டேன்னா நான் மனுஷனே கிடையாதுடா.
இது ஓன் பிசினஸ். உன்னோட பணத்தை உனக்கே திருப்பி நான் கடனா கொடுக்கலாமா? சொல்லு. ஏன் பணம் ஓம் பணம்னு வாய் கிழிய பேசுறதுக்கு ஒன்னும் குறைச்சலே இல்ல. அவ்வளவு நன்றி இருந்தா பாதி சொத்தை தர்றது. பேசியே ஏய்க்கிறதுக்கு ஒரு மனுஷன், ஏமாறதுக்கு ஒரு மனுஷன். இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? நீ என்ன சொன்னாலும் என் மனசாட்சி ஏத்துக்க மாட்டேங்கிறா. சரி, ஒரு வேலை பண்ணலாம். இந்த பணத்தை நீ கைமாத்த வச்சுக்க. உனக்கு எப்ப முடியுமோ அப்ப அந்த பணத்தை திருப்பி கொடு. ஆனா நடுவுல வட்டி கிட்டின்னு ஏதாவது நீ சொன்ன, நான் ரொம்ப கெட்டவன் ஆயிடுவேன். ஓகேவா? ஓகே. என்ன ஈஸ்வரி, இப்போ உனக்கு திருப்தி தானே? ரொம்ப நன்றிண்ணே. இவர் கடன் வாங்கினதே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுத்தேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. எங்களுக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து இதுதான். இந்த பத்திரத்தை எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. இப்பதானே ரொம்ப நிம்மதியா இருக்கு. நீ இப்படி வருத்தப்பட வேண்டாம். உங்ககிட்ட இவன் சொல்லாமையே இருந்திருக்கான். அட்லீஸ்ட் எங்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல. அதையும் செய்யல. இப்ப கூட இதோ கண்ணனாலதான் எனக்கே இந்த விஷயம் எல்லாம் தெரிய வந்துச்சு. சரி, இப்பதான் எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுல்ல. இப்போ சொல்லுட, அந்த பணத்தை யாருக்கு கொடுத்த? உன் பணத்தை வாங்கி உன் பையனுக்கே கொடுத்தன்னு எப்படிடா என்னால சொல்ல முடியும்? என்னடா யோசிக்கிற? சொல்லுடா. அதெல்லாம் உனக்கு எதுக்குடா, விடுறா. அப்பா, மாமாவே ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்ல வேணாம்னு முடிவு பண்ணிருக்காரு. அப்புறம் அவரை ஏன் வற்புறுத்தணும்? அதுவும் சரிதான். இது உன்னோட பர்சனல் விஷயம். சரி, இதுல நான் தலையிட மாட்டேன். அம்மா ஈஸ்வரி, அண்ணா, இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்ததுதான் எனக்கு நிம்மதி. கொடுத்துட்டேன், நான் வரேன். எல்லாருக்கும் போயிட்டு வரேன். சரிடா, நானும் பின்னாடி ஆபீஸ்க்கு வந்துடுறேன். என்னோட வண்டியில வாடான்னு சொன்னா நீ வரமாட்ட. உன்னோட ஓட்ட வண்டியில தான் வருவேன்னு அடம் பிடிப்ப. சரி, உன் விருப்பப்படியே உன் வண்டியிலேயே வா. அம்மா ஈஸ்வரி, வரேம்மா. அண்ணா சுமதி, வரேன். வாடா. வாங்க சம்பந்தி, வாமா. வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. பூமிகா, செல்லம். பூமிகா, அந்த ஜோசியர் சொன்னது எல்லாமே பொய்யாயிடுச்சு. அவந்திகாவோட கர்ப்பம் உண்மைதான்னு இந்த டாக்டரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன் சம்பந்தி நிக்கிறீங்க? வாங்க, வந்து உட்காருங்க. பரவாயில்ல சம்பந்தி, இருக்கட்டும். தண்ணி குடிங்க. அப்பாடா, எனக்கு எவ்வளவு பதட்டமா இருந்தது தெரியுமா? ஒருவேளை இது கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்சா இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் இடிஞ்சு போயிருப்போம். இதே ஜோசியர் தானே என் பசங்க கல்யாணத்தை என் கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. ஆனா என் பூமிகா சரவண கல்யாணத்தை என் கண்ணால பார்த்தேன்ல. இதே மாதிரி எல்லா கெட்ட செய்தியும் பொய்யா போயிட்டா நல்லா இருக்கும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். அந்த கடவுள் என்ன கைவிடல. இந்த விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல சொன்னதும் நட்ராஜ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஆபீஸ்க்கு போய் உன் மாமா கிட்டயும் சொல்லிருப்பான். இன்னைக்குதான் எனக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு கால் பண்ணாத ஸ்விட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஐயோ, அந்த ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பூமிகா. எல்லா போனையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் போனை ஆன் பண்ணும். அந்த டாக்டர் நல்லா இருக்கணும், நல்ல செய்தியை சொல்லிருக்காங்க.
ஏன் அவந்திக்கா, எவ்வளவு நேரம் தான் இந்த புடவையை இறுக்கமா கட்டிட்டு இருப்ப? போய் ஒரு நைட்டி எடுத்து மாட்டு போ. ஆமா அவந்திகா, போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. போ. அத்தை, ஒரு நிமிஷம் தனியா பேசணும், உள்ள வாங்க. என்ன பூமிகா? ஐயோ அத்தை, எங்க பேசினா நான் அழுதுருவா அத்தை. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க. என்ன ஆச்சு? என்ன விஷயம்? வாங்க அத்தை, நீங்க முதல்ல உள்ள வாங்க, நான் சொல்றேன். பூமிகா? வாங்க, சொல்லு. வாங்க அத்தை. இது எப்படி நடந்தது? அந்த டாக்டர் படிக்காதவங்களா? இல்ல நான் சாமி கும்பிட்டது வீண் போகலையா? நீ கர்ப்பம் இல்லைங்கிறத ஒரு நர்ஸே சொல்லிடுவாங்க. ஒரு டாக்டர் எப்படி நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னாங்க? எனக்கு இது ஆச்சரியமா இருக்குடி. இதுல ஆச்சரியமும் இல்ல, அற்புதமும் இல்ல, எல்லாம் உன் மகளோட புத்திசாலித்தனம். என்னடி சொல்ற? இது எப்படி நடந்தது? நீங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கப்போ என்ன தனியா செக் பண்ண கூட்டிட்டு போனாங்கல்ல, ஆமா. அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? உண்மையை சொல்லிடட்டுமா? வேண்டாம், ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டர். மதிப்பிற்குரிய டாக்டர் அவர்களுக்கு, நான் நடுத்தர குடும்பத்துல இருந்து இந்த பணக்கார குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கேன். என் வயித்துல குழந்தை இல்ல. ஆனா இல்லைன்னு நீங்க சொல்லிட்டா என்ன வாழ வெட்டியாக்கி வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. என் வாழ்க்கை உங்க கையில தான் இருக்கு. என்னை காப்பாத்துறதுக்காக என் வயித்துல குழந்தை நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும், உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும். என்னை காப்பாத்துங்க ப்ளீஸ், ப்ளீஸ். வா. ஏய், எப்படி நீ இந்த லெட்டர் எழுதுன? நீ எங்க கூட தானே உட்கார்ந்துட்டு இருந்த? இடையில பாத்ரூமுக்கு எழுந்து போனேன், நீ ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த நர்ஸ் கிட்ட பேனாவும் பிரிஸ்கிரிப்ஷன் பேப்பரும் வாங்கி அதுல எழுதிட்டேன். டாக்டர் கிட்ட தனியா இருக்கும்போது கொடுத்துட்டேன். அப்பாடா, இப்பதாண்டி எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ எங்க பிடிபட்டு உன் வாழ்க்கை போயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். ஏமா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதை மறைச்சிட்டே இருக்க முடியும்? எப்பதான் நம்ம அவங்க கிட்ட விஷயத்த சொல்ல போறோம்? என்கிட்ட கேளு எல்லாத்தையும். காலையில மாப்பிள்ளையோட கோவத்தை பார்த்தேல்ல? வீட்டு வேலை செய்யறவங்களோட மருமக அபார்ஷன் பண்ணதையே மன்னிக்க மாட்டேன், வீட்டை விட்டு துரத்துங்கன்னு சொன்னவரு உன்னை என்ன பண்ணுவாரோ? ஐயோ, எனக்கும் அதை நினைச்சாதான் பயமா இருக்குமா. ஆனா இது எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? எப்படி நம்ம அவங்க கிட்ட சொல்றது? எனக்கும் தெரியலடி. இவ்வளவு நாள் நம்மள காப்பாத்தின ஆண்டவன் இதுக்கும் ஒரு வழி பண்ணாமையா போயிடுவான்? பாப்போம், சரியான சந்தர்ப்பம் வரட்டும், அப்ப நாம இந்த விஷயத்த சொல்லிடலாம். உனக்கு யாரு போன் பண்ணிருப்பான் பூமிகா? இவ்வளவு தெளிவா மிரட்டுறானா? யார் அவன்? அவன் குரல் எங்கேயாவது கேட்டிருக்கியா? உனக்கு தெரியுதா? தெரியல அத்தை, கேட்ட மாதிரியும் இருக்கு, கேட்காத மாதிரியும் இருக்கு. ஆனா நான் நினைச்சேன் யாரோ பாடியை மறைச்சு வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இப்படி ஒரு நோக்கம் இருக்கும்னு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அத்தை. அதான் நான் உங்களுக்கு போன் பண்ணா நீங்களும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்தீங்க. நான் அப்படியே பதறி போயிட்டேன். இப்ப என்னத்த பண்ண போறோம்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தை. பூமிகா, என்ன இது? பொறுமையாரு, நீ பதறாத. இந்த மாதிரி சமயத்துல தான் என்ன பண்றதுன்னு கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும், புரியுதா? மிரட்டினவன் வேற ஏதாவது சொன்னானா? சொல்லு. அதான் சொன்னனே அத்தை, சாயங்காலம் 5 மணிக்கு மேல மெரினா பீச்சுக்கு வர சொல்லிருக்கான் அத்தை.